ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்தோட இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த படத்தோட செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரே ஒரு லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல், பிரம்மாண்டமும் இல்லாமல் சிம்பிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் தான் செகண்ட் லுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல் ரொம்ப சிம்பிளாக செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, செகண்ட் லுக்குக்கு மொத்தமாக 2 லுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக விடாமுயற்சி படத்துலேருந்து 3 லுக் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த லுக்கில் என்ன காமிச்சிருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஸோ இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தலை வந்து லாங் ஷாட் சுடுற மாதிரியான ஒரு கன் வந்து கையில் வச்சிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நீங்கள் அவரை பார்த்தீங்க அப்படின்னா, யாரையோ பார்த்து ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு செய்கை காட்டுற மாதிரியே தான் இருக்குது. யாரையோ பார்த்து அவர் என்னமோ சொல்கிறாரு, பயப்படாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த லுக்கை பார்க்கும்போது அது நல்லா தெரியுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அந்த டேக் லைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்ற அந்த டேக் லைன் இந்த லுக்கில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரிலீஸ் பண்ண அந்த லுக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்ற அந்த டேக்லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ் ஓன் பாத், அதாவது அவருடைய பாதையில் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த லுக்கில் வந்து எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்ற டேக்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹம்மர் கார் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம். ஸோ அந்த காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்கை தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக வந்து எதையோ பார்த்துட்டு ஓட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு லுக்கு தான் இதுவும். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண அந்த 3 லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஹைவேஸில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் மையப்படுத்தி காட்டுற மாதிரியா இருக்குது. அப்படின்னா இந்த படம் ஒரு ரீமேக் மூவியாக இருக்கிறதுக்கு இப்போது 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹைவேஸில் ஒரு கப்புள் வந்து ட்ராவல் ஆகி போகிறாங்க. அந்த ட்ராவலிங் டைமில் கார் ரிப்பேர் ஆகுது. அந்த ரிப்பேர் பண்ணுற அந்த டைமில் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல லிஃப்ட் கேட்டு போகிறாங்க. போகிற இடத்துல அவர் மிஸ் ஆகிடுறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஹீரோவோட வேலை. அந்த படத்தோட ஸ்டோரியே அதுதான். ஸோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் விடாமுயற்சி படத்தோட லுக் எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது அந்த படத்தோட வந்து சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிலீஸ் ஆன லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. எனக்கு வந்து நம்ம தலை கையில் கன் வச்சுட்ருக்கா இல்லையா, அந்த ஒரு லுக்கு தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க.